த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையே முடிஞ்சு போச்சு. ஆனா இந்தியா கூட்டணியுடைய இரண்டு துருவங்களா இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் கடைசி வரைக்கும் ஒரே மேடையை பகிர்ந்துக்கவே இல்லை. ராகுல் காந்தி சென்னை வராரு, கன்னியாகுமரி போறாரு. ஆனா ஸ்டாலின் கூட மட்டும் ஏன் அவரு மேடை ஏறவே இல்லை? இது கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன விரிசலா, இல்ல திமுகவை ராகுல் காந்தி கார்னர் பண்றாரா? காங்கிரஸ் திமுக உறவுல இப்ப என்னதான் நடக்குது? இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விலாவரியா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன். இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். திமுக காங்கிரஸ் குழப்பம் அப்படின்றது ஏதோ இப்ப நேத்து ஆரம்பிச்சது இல்ல. தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியும் தேர்தல் அறிவிப்பு வந்த அந்த சமயத்திலுமே தொடங்கி இருந்தது. குறிப்பா ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும், அதிக சீட்டு வேணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி ரொம்பவே அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தின்னு தமிழக நிர்வாகிகள் அதை பத்தி பேசினாலும் இதுக்கு பின்னாடி ராகுல் காந்தி தான் இருக்கிறாருன்னு திமுக தலைமை ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்பினாங்க. நிலைமை கைமீறி போறதை பார்த்த கனிமொழி அவங்க டெல்லிக்கு ஓடி போய் ராகுல் காந்தியை நேர்ல சந்திச்சு பேசினாங்க. ஆனா இந்த சந்திப்புக்கு அப்புறமும் ராகுல் காந்தியுடைய முகம் அப்படின்றது மாறவே இல்லை. அதோட எதிரொலி தான் இப்போ ராகுல் காந்தி தமிழக தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாரோ அப்படின்னு தோண வைக்குது. கடந்த சில நாட்களா தான் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு. அதிலும் குறிப்பா சென்னை, கன்னியாகுமரி, திருவள்ளூர் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் வந்தாரு. ஆனா வந்தாரா, 5 நிமிஷம் பேசினாரா, போயிட்டாரா அப்படின்னு தான் இருக்கு. ராகுலுடைய டிராவல் பிளான் எல்லாமே ரொம்பவும் சுருக்கமா தான் இருந்திருக்கிறத பார்க்க முடிஞ்சிருக்குது. முன்னாடி எல்லாம் ராகுல் சென்னை வந்தார்னா நேரா சிஐடி காலனி இல்லாட்டி கோபாலபுரம் போய் கலைஞர் குடும்பத்தாரை பார்த்து அவங்களோட ஒரு புகைப்படமாவது எடுத்துட்டு தான் போவாரு. ஆனா இந்த தடவை அப்படி ஒரு சந்திப்பை அவரு முழுமையா தவிர்த்திருக்கிறாரு. கன்னியாகுமரி போனப்ப இன்னும் ஒரு கொடுமை நடந்திருக்குது. திமுகவுடைய மூத்த நிர்வாகியும் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் அவர்கள் ராகுல் காந்திக்கு சால்வை அணிவிக்க போறாரு. ஆனா ராகுல் காந்தி அதை வாங்காம தவிர்த்திருக்கிறாரு. இது திமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய அவமரியாதையா தான் பார்க்கப்படுது. இப்போ வேடிக்கையை மட்டும் பாருங்களேன். ராகுல் காந்தி வெறும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் நிக்கிற இடத்துக்கு மட்டும் தான் போய் பிரச்சாரம் அப்படின்றத பண்றாரு. பொன்னேரி ஆகட்டும் இல்லாட்டி கன்னியாகுமரி ஆகட்டும். ஆனா தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், இல்ல கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்கள்லாம் அப்படி கிடையாது. அவங்க காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிக்கும் போறாங்க. உதாரணத்துக்கு தொல் திருமாவளவன் எடுத்துக்கோங்க. காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய இடங்களுக்கும் போய் அவரு தீவிரமா கூட்டணிக்கான வாக்கா அப்படிதான் சேகரிக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி அப்படி எதுவுமே பண்ணவே இல்லை. காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே கூட ஸ்டாலின் கூட மேடை ஏறுறாரு. ஆனா ராகுல் காந்தி ஏன் இதை தவிர்த்திருக்கிறாரு அப்படின்றதுதான் மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் கூட ராகுல் காந்தி ஒரே மேடையில நின்று இருந்தார்னா அது இளைய தலைமுறை தொண்டர்கள் கிட்ட ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஆனா ராகுல் காந்திக்கு அந்த ஆர்வம் சுத்தமா இல்லை அப்படிங்கறதுதான் இப்போ வெட்ட வெளிச்சமா தெரிய வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பாருங்க, பீகார்ல இருந்து தேஜஸ்வி யாதவ் வந்து 4 நாளா தமிழ்நாட்டுல முகாமிட்டு இருக்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டுல பீகார் மாநிலத்துடைய வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, புலம்பெயர் தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய வாக்குகளையும் கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் தேஜஸ்வி யாதவ் தமிழ்நாட்டுடைய தெருக்கல்ல திமுகவுக்கு ஆதரவா வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் டெல்லியுடைய முன்னாள் முதல்வரான ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் 3 நாளா சென்னை வீதிகள்ல வீடு வீடா போய் ஸ்டாலின் அரசுக்காக வாக்கு கேட்டுட்டு இருக்கிறாரு. ஒரே வேன்ல 2 பேரும் நின்று வாக்கு கேட்டிருக்கிறாங்க. பாக்குறதுக்கே எவ்வளவு நல்லா இருந்துச்சு. உத்தரப்பிரதேசத்தில இருந்தும் பீகார்ல இருந்தும் வரக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை கூட தமிழ்நாட்டுல அதிக சீட்டு வாங்கிட்டு போன காங்கிரஸ் கட்சிக்கு ஏன் இல்லை? திமுகவை வெறும் ஒரு ஓட்டு வங்கியா மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி பாக்குதா அப்படின்ற மிக முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் ஆந்திராவுடைய முதல்வரான சந்திரபாபு நாயுடு ஆகட்டும், துணை முதல்வரான பவன் கல்யாண் ஆகட்டும். பவன் கல்யாண் இப்போ உடம்பு சரியாம இருக்கிறதுனால வராம இருக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி தீவிரமா அவரு வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு இருந்தாரு. சந்திரபாபு நாயுடு சென்னையில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல நான் திராவிடன் அப்படின்னு பக்கத்துல பாஜகவுடைய அமைச்சரான பியூஷ் கோயலை உட்கார வச்சுட்டு பேசுறாரு. நீங்க வந்து நம்பி பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்றத சொல்றாரு. சொன்னதோடு மட்டும் இல்லாம ஊடகங்கள் அத்தனைக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு எவ்வளவு ஒர்க் இருக்கும். ஆனா ஆங்கில ஊடகங்கள், ஹிந்தி ஊடகங்கள், தமிழ் ஊடகங்கள் அத்தனை பேருக்குமே போட்டி போட்டுக்கிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. போய் மக்களோட மக்களா நின்று சந்திக்கிறாரு. அதே ஆந்திராவுடைய அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய தெலங்கானா மாநிலத்தில் யாருடைய ஆட்சி நடக்குது?
காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. அங்க யாரு முதல்வர்? ரேவந்த் ரெட்டி. இன்னும் சொல்ல போனா ரேவந்த் ரெட்டிக்கு தமிழும் ஓரளவுக்கு நல்லா பேச வரும். அப்படி இருக்கும் பொழுது அவர் ஏன் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்கள்ல தேர்தல் பிரச்சாரத்துக்காக திமுக வர வேணாங்க, காங்கிரஸ்க்காக வந்திருக்கணும்ல, ஏன் வராம போயிட்டாரு? நீங்க ஹிமாச்சல் பிரதேசத்துடைய மாநில முதல்வர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுக்கு அவர்கள் தான், அவரு வந்திருக்கலாம்ல. பஞ்சாப் மாநிலத்துடைய முன்னாள் முதல்வர் நிறைய பேர் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க, அவங்க வந்திருக்கலாம்ல, ஏன் வரல? உடனே உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும், ஏங்க வட மாநிலங்கள்ல இருந்து அவங்க எல்லாம் வந்து என்னங்க ஆக போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி பார்த்தா பாஜகவுடைய உத்தரப்பிரதேசத்துடைய மாநில முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்றாரு. சரி, அவராது ஒரு தெரிஞ்ச ஃபிகர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா டெல்லி மாநிலத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய ரேகா அவர்கள் அவங்க எதுக்கு வரணும்? அவங்களை யாருக்கு தமிழ்நாட்டுல தெரிய போகுது? ஆனா கோவைக்கு வந்து வானதி சீனிவாசனுக்கு அவருக்காக அவங்க நின்று வாக்கு கேட்டுட்டு போறாங்க. வெறும் இந்த 2 பேரும் மட்டும் இல்ல, பாஜகவுடைய அத்தனை மூத்த அமைச்சர்களும் முதல்வர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்காக ஓட்டு கேட்கறாங்க. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு என்னங்க வந்துச்சு? குறைந்தபட்சம் புதுச்சேரியில இருக்கக்கூடிய தலைவர்களாவது வந்து கேட்டிருப்பாங்களான்னு பார்த்தா ரொம்ப இல்ல அப்படின்ற மாதிரியான பதில்களாக தான் இருக்கு. இப்போ இந்த தொகுதி மறுவரை மசோதாவை நாடாளுமன்றத்துல இந்தியா கூட்டணி ஒன்னா சேர்ந்து முறியடிச்சிருக்காங்க. அதுக்காக ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முயற்சி அப்படின்றது ரொம்ப பெருசு. ஏன்னா அந்த நகல்கள் அவர் எரிச்சது அப்படின்றது இந்தியா முழுக்க பெரும் பேசு பொருளாச்சு. அப்படி இருக்கும் பொழுது இந்த வெற்றியை வச்சு இப்போ ஒரே மேடையில ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒன்னா இருந்து முழங்கி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவுடைய பலம் இன்னும் அதிகரிச்சிருக்கும். ஆனா ராகுல் காந்தி வராதனால அந்த தாக்கம் அப்படின்றது சற்று குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுல திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ராகுல் காந்தி ஏற்படுத்தி கொடுத்துட்டாரோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை அரசியல் விமர்சகர்கள் வலுவா எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல் முடிவு வெளியானதுக்கு அப்புறமா இந்த கூட்டணி நீடிக்குமா அப்படின்ற சந்தேகத்தையும் அவங்க எழுப்புறதை பார்த்தா கொஞ்சம் பகீர் அப்படின்னு தான் இருக்கு. அரசியல் அப்படிங்கிறது நட்பு கொள்கை சார்ந்தது மட்டும் கிடையாது, அது ஒரு மரியாதை சார்ந்ததும் கூட. ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை ஒரு சகோதரராக தான் பார்த்தாரு. ஆனா ராகுல் காந்தியுடைய இப்போதைய நடவடிக்கைகள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய விரிசல் அப்படின்றதுதான் இது காட்டுது. ராகுல் காந்தியுடைய இந்த ஒதுங்கல் போக்கு அப்படின்றது திமுக தொண்டர்களால ஏத்துக்க முடியல அப்படின்றதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டியா இருக்கு. இது தேர்தலில் எதிரொலிக்குமா? பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி திமுகவை அவமதிக்கிறாரா, இல்ல இது வெறும் தேர்தல் நேரத்துக்கான ஒரு யுக்தியா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க கமெண்ட்ஸை பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.